இப்போ இதை வந்து டேஸ்ட் தான் பண்ணி பார்க்கணும். இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன் மேக்கர், அடுத்து 3 முட்டை, கொஞ்சம் வெங்காய தக்காளி, அவ்வளோதான். பண்ணிடலாமா? ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? உடம்புக்கு ஆரோக்கியமான புரோட்டீனை தரக்கூடிய ஒரு விஷயத்தை சமைக்க போகிறேன். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? வாங்க, அதை சொல்லப்போனால் நான் சமைச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாங்க அந்த ஃபுட்டை காட்டுறேன். இதோ பாருங்க, இந்த ஃபுட்டு தான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன் மேக்கர், அடுத்து 3 முட்டை, கொஞ்சம் வெங்காய தக்காளி, அவ்வளோதான். அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்து உப்பு போட்டு, அப்புறம் ஒரு தயிர் ஒன்று 10 ரூபா தயிர் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த தயிர், மீன் மேக்கரு, வெங்காயம், தக்காளி, 3 முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு குழச்சி அடித்து சாப்பிட்டீங்கன்னா ஆய் வருதுண்ணே, உடம்புக்கு அவ்வளோ நல்லது தெரியுமா? இன்னைக்கு அதைத்தான் ட்ரை பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் கிண்டி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, முட்டை மட்டும் கொஞ்சம் வேகணும். அச்சுட்டு தண்ணி எடுத்து போச்ச முட்டையில் நான் வெள்ளை கவனிக்காம விட்டேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. வாங்க. ஓ கீழெல்லாம் போகுது. ஓ மை காட். அடி வேற பிடிச்சிருங்க. ஏன்னா என்ன, நான் ஆயில் அதிகமாக ஊற்ற மாட்டேன். நான் சொன்ன மாதிரியே இதில் சோயா பீன்ஸ், தயிர், அப்புறம் முட்டை எல்லாமே போட்டேன். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா 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 இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் பத்தாது. இப்போ இதை வந்து டேஸ்ட் தான் பண்ணி பார்க்கணும். பண்ணிடலாமா? அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, என்ன ஒரு டேஸ்ட்டு! வா, என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் பார்த்ததே இல்லைடா. நான் பொய் சொல்கிறேன், சும்மா வீடியோ காண்டி ஸ்கிரிப்டு காண்டி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த சோயா பீன்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்துருக்கேன். அதில் முட்டையோட வெள்ளைக்கருவை போட்டு தயிரை ஊற்றி வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு மொறுமொறுன்னு ஆயிருக்கு. அதை போட்டு மிக்ஸ் பண்ணனால அவ்வளோ டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க, அமிர்தம் மாதிரி இருக்குங்க. வாவ், நல்லா பயங்கரமான ப்ரோட்டீன் பவுடருங்க. இது ரெகுலராக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் நான் வந்து அர்னால்டு மாதிரி ஆகணும் அப்படின்னு என்னோட ஆசை. ஆனால் என்னோட செயலெல்லாம் பார்த்தா நான் அர்னால்டு மாதிரி ஆகணும்னு தெரியல, சான்சஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன நான் சமைக்கணும், நான் பெரிய சமையக்காரன், உங்களுக்கு
எது எது குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் சமைச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா? நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கிறீங்க என்கிட்டேருந்து. ஓகே, டாடா பை பை, see you.